ஹாய்ங்க 7 டேஸ் சுடி சேலஞ்சில் டே 6 நம்ம வந்து இப்போது டாப் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ சுடி பேண்ட் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது பேண்ட் வந்து 2 பார்ட்டு தாங்க. மேலே ஒரு பார்ட் பட்டி பார்ட்டு, கீழே வந்து பாட்டம் பார்ட்டு. பட்டியில் 2 மெஷர்மெண்ட், ஹைட்டு வித்து. பாட்டம் பார்ட்டில் ஹைட்டு வித்து, அப்புறம் வந்து இந்த சைடு லைன் வந்து கிராச் லென்த்து, கீழே காலோட சுற்றளவு, கீழே 4 மெஷர்மெண்ட்டு, மேலே வந்து 2 மெஷர்மெண்ட், மொத்தம் 6 மெஷர்மெண்ட். இப்போது மேலேருந்து ஹைட்டை வந்து மார்க் பண்ணுங்கள். பட்டியோட உயரம், பட்டியோட உயரத்தில் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டியோட அகலத்தில் 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி எங்கே முடியுதோ அந்த தையல்லேருந்து கீழே பாட்டமோட உயரம், பாட்டமோட உயரத்தில் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 31 இன்ச்சு, அதில் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, 33 இன்ச்சு. இப்போது இந்த சைடு லைன் இருக்கு இல்லையா, இப்போ சென்டர் தையல் போட்டிருப்போம்ல, அது வந்து இதுக்கு பேர் தான் கிராச் லென்த்து. சீட் உயரம்னு சொல்லுவாங்க, கிராச் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இது என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதோட 1.5 இன்ச் வந்து தையலுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 இன்ச்சு 1.5 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு கிராச் லென்த்து. இப்போது கிராச் லென்த் எந்த இடத்துல முடியுதோ அங்கே தான் வந்து பாட்டமோட அகலம் எடுக்கணும். ஏன்னா மேலே வந்து ஃப்ளீட் வச்சு சுருக்கியிருப்பீங்க, அப்போ என்ன சைஸ்ன்னு கரெக்டாக தெரியாது. கிராச் லைன் முடிகிற இடத்துல அகலத்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 18 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 19 வச்சுக்கோங்க. கீழே காலோட சுற்றளவு 6.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு வந்து சேர்த்திக்கோங்க. இப்போது அந்த மெஷர்மெண்ட்டை கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கணும், ஆப்போசிட்டில் கரை சைடு இருக்கணும். மேலே கிளாத் வந்து எச்சு கம்மியாக இருக்கும் இல்லையா கட் பண்ணது, அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் இருந்து டேப் வச்சு கீழே ஹைட் வந்து மார்க் பண்ணுங்கள். பாட்டமோட ஹைட் வந்து 31 இன்ச்சு, 2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 33 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். அந்த 33 இன்ச் எங்கே வருதோ அங்கே ஒரு லைன் போட்டுட்டு அது கீழே வந்து அப்போ காலோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. காலோட சுற்றளவு 6.5 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே அந்த ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, மேலே லைனில் இடுப்போட அகலம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணுங்கள். 18 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 19 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். இப்போ அகலம் எங்கே மார்க் பண்ணிங்களோ அங்கேருந்து கீழே கிராச் லென்த்து 8 இன்ச்சு கிராச்சு, 1.5 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சாக வந்து கிராச் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த லைன் கிட்ட ஒரு சின்ன கர்வ் போட்டுட்டு இப்போ அந்த கிராச் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த கர்வும் கீழே காலோட சுற்றளவு மார்க் பண்ணது ரெண்டையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது பாட்டம் பார்ட்டில் அவ்வளோதான். இப்போது மேலே ஒரு எச்சு கம்மியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைன் போடணும். அந்த லைன்லேருந்து கீழே உயரம் மார்க் பண்ணணும். உயரம் எங்கே வருதோ அங்கே காலோட சுற்றளவை வந்து மார்க் பண்ணணும். இப்போது மேலே அந்த லைனில் வந்து இடுப்போட அகலம் மார்க் பண்ணணும். அகலம் எங்கே வருதோ அங்கே கிராச் லென்த் மார்க் பண்ணணும். இப்போ கிராச் லென்த்லேருந்து கீழே காலோட சுற்றளவுக்கு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பாட்டம் பார்ட்டு முடியும். இப்போது பட்டி பார்ட் வந்து இந்த பேலன்ஸ் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இந்த கரை பீஸ்லேருந்து கீழே உயரம் வந்து மார்க் பண்ணணும். உயரம் 7 இன்ச்சா 2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சை வந்து மார்க் பண்ணணும். அகலம் வந்து 10.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வந்து சேர்த்து 12 இன்ச்சாக மார்க் பண்ணணும். இப்போது ஹைட்டுக்கும் அகலத்துக்கும் ஒரு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் கிடச்சிரும். இப்போது பட்டி பார்ட் வந்து அவ்வளோதான், 2 மெஷர்மெண்ட்டு. இப்போது இது எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பார்ட்டுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கிளாத் பேலன்ஸ் வரும். நீங்கள் அந்த இடத்துல வந்து நாடாக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி தாங்க, 2 பார்ட்டு தான். நீங்கள் இது வந்து எதாவது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த வீடியோவை வந்து திருப்பி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூங்க.